ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸில் வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டைட்டில் வினர் முத்துக்குமரன் வீடியோ வந்து போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரன்னர் ஜாக்லின், என்ன ரன்னர் ஜாக்லின் சொல்கிறேன், ஆமாங்க, அந்த சூனிய பொம்மை ட்ரோஃபி அவங்களுக்கு தானே கிடச்சிச்சு. ஸோ அவங்க ஒன்று போட்டிருந்தாங்க. அடுத்து சௌந்தர்யா அவர்கள் ஒரு சும்மா சின்ன கிளிம்ஸ் மாதிரி வந்து போட்டு விஜய் சேதுபதி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முத்துக்குமரன் அவர்கள் ஜெயிச்சக்கப்புறம் எல்லாரும் வந்து கொஞ்சம் டைம் எடுப்பாங்க, ஒரு 3 நாள் 4 நாள். பட் மக்களுடைய அன்புக்கு நான் வந்து திருப்பி ஒரு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்றதற்காக முத்துக்குமரன் அவர்கள் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பதிவிட்டிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப உருக்கமாக ஒரு வீடியோ. அதாவது நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி மக்கள் அன்பு உனக்கு நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு, நான் நம்பவே இல்லை துளியும் கூட. ஆனால் அதை வெளியே வந்து ஒரு வட்டம் பார்க்குறப்ப தான் எனக்காக இவ்வளோ பேர் இவ்வளோ அன்பு செலுத்தியிருக்கீங்களா அப்படிங்கிறதே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றி, கை கூப்பி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வணங்குகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீடு வந்து ரொம்ப ஒரு அழகான வீடு, ஏன்னா இவ்வளோ ஒரு சொந்தங்களை எனக்கு வந்து கொடுத்துருக்கு, உள்ளேயும் சரி வெளியும் சரி அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப நெகிழ்ந்து பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு பாயிண்ட் சொன்னார், அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதாவது எனக்கு வந்து இந்த அன்பு கிடைச்சதுக்கான காரணம் இந்த ஒரு கோப்பை அப்படியே கையில் அழகாக பிடிச்சிக்கிட்டு இந்த கோப்பையை வந்து எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறது காரணம் மக்களுடைய அன்பும் அடையாளமும். இந்த கோப்பையை வாங்கின நான் கடைசி வரைக்கும் நேர்மையாகவும் இப்போ வீட்டில் இருக்கிற மாதிரியே நானும் வந்து இருப்பேன். கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்க மாட்டேன். உங்களுடைய அன்பை கடைசி வரைக்கும் நான் கண்டிப்பாக காப்பாற்றிப்பேன். உங்களை என்றைக்குமே தலை குனிய வைக்க மாட்டேன். நான் வந்து எந்த லெவலுக்குனாலும் எக்ஸ்ட்ரீம் போய் போராடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த அடையாளத்தை, இந்த கோப்பையை நான் கடைசி வரைக்கும் எப்படி நான் வாங்கினேனோ அது வர மாதிரி கடைசியாக இருப்பேன். கடைசி வரைக்கும் மக்களுடைய ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு வந்து கொண்டே தான் இருக்கணும், அந்த லெவலுக்கு நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வெல் டன் முத்துக்குமரன் அவர்களே. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்கள் வின் பண்ணது அப்படிங்கிறது தான். சரி, அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அடுத்து ஜாக்லின் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க வந்து இவ்வளோ அன்பு என்னை ஹீல் பண்ணிடுச்சு, ஏன்னா ரொம்ப அடிபட்டு காயப்பட்டிருந்தேன். ஒரு அன்பு நீங்கள் கொடுத்து என்னை வந்து மருந்து போட்டிங்க, எனக்கு இனிமேல் பிரச்சனையே கிடையாது, அடித்து தூள் கிளப்புறேன், இந்த வரேன் அவங்கள மீட் பண்ணுறது, கிராண்ட் ஃபினாலே முடிச்சுட்டு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்தாங்க. அடுத்து நம்ம சௌந்தர்யா வந்து அவங்க வீடியோ மாதிரி போடல, பட் இருந்தாலும் எனக்கு வந்து விஜய் சேதுபதி அந்த பொம்மை ஸ்டைல் இருக்குல்ல, அந்த கோப்பை அதே மாதிரியே ஒரு பிளாஸ்டிக் மாதிரியே பேப்பர் மாதிரியே தான் இருக்காது, பார்த்து ஒரு செஞ்சு கொடுத்துருக்காரு கோப்பை மாதிரியே. அந்த டாப் 5 வந்தவங்களுக்கு வித் ரெகார்ட்ஸ் டு சேதுபதி அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சைனை போட்டு கொடுத்துருக்காரு. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சௌந்தர்யா விஜய் சேதுபதிக்கு தேங்க் பண்ணாங்க. இந்த மாதிரி மக்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி அவங்க சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாங்க. இன்னும் பெருசாக ஒரு வீடியோ டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் போடல. ஸோ மேபி கூடிய சீக்கிரம் வரலாம் அப்படின்ற மாதிரி தான். சரி, இப்போ வின்னருக்கு வருவோம். வின்னருக்கு அது என்னடா கோப்பை விழுவுண்டு, அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க வின்னருக்கு வந்து ஏன் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்கல, 40 லட்சம் தான் கொடுத்துருக்காங்கிறப்ப டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வச்சாங்கல்ல, அதே மாதிரியே கேஷ் பாக்ஸ் டாஸ்க், இப்போ பெட்டி எடுத்துருவா அப்போ தான் உனக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ 2 லட்சம் பவி, 5 லட்சம் விசால், 2 லட்சம் ரயான். ஸோ 4 ஆகிடுச்சா, 5 9 லட்சம் போச்சு. ஸோ 41 லட்சம் தான் குமரனுக்கு, ஏன்னா 50,000 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டார் ஏற்கனவே. ஸோ 41 லட்சம் தான். ஸோ 41 லட்சம் அவர் வந்து எல்லாமே சொன்னார்ல, இந்த மாதிரி கைதிகளுக்கு, சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளுக்கு இந்த மாதிரிலாம் நிறையா கொடுக்கணும், நான் வந்து முத்துக்குமரனுடைய ஒரு கவிதையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், நான் முத்துக்குமாரோடையது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ப்ளஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தார்ல, அட்லீஸ்ட் 50 லட்சம் வந்தால் இன்னும் கொஞ்சம் தாராளமாக செஞ்சுருக்கலாம், அவருக்கும் செஞ்சுருக்கலாம். அவர் வீடும் வந்து கட்டிகிட்டு இருக்காரு போல தெரியுது, அதுக்கெலாம் வேணும்னு கேட்டிருந்தார். அந்த எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. இப்போ அர்ச்சனாக்கெலாம் அது தேவையே கிடையாது. காரை கொடுத்தாங்க, ஃப்ளாட்டு கொடுத்தாங்க போன சீசனில். பட் இந்த வட்டம் வந்து அட்லீஸ்ட் சேனல் சார்பில் வந்து அட்லீஸ்ட் முத்துக்குமரனுக்கு வந்து நல்லா கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் ட்ரோஃபியாச்சு நீங்கள் காசோடு கொடுக்க வேணாண்டா, ட்ரோஃபியாச்சு கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேதனையாக இருக்குது. மேபி என்ன சொல்கிறது, முத்துக்குமரன் என்னடா ஜெயிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல்டில் இருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மிச்ச எல்லா வின்னர்ஸ் கம்பேரிட்டிவ்லி முத்துக்குமரனுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ரன்னர் சைட்லாம் அப்போ யோசிங்க, ஒன்றுமே கிடையாது அவங்களுக்குலாம். ஸோ ஜாக்லினுக்கு அந்த பொம்மையில் அந்த கல் மாதிரி இருக்கிறது கொடுத்துட்டாங்க. இது ஒயிட்டு கல், இது வந்து சிமெண்ட் கல், அவ்வளோதான் வித்தியாசம் ஜாக்லினுக்கும் முத்துக்குமரனுக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஹோஸ்ட் அடுத்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய ஹோஸ்ட்டாக விஜய் சேதுபதியோட. இப்போ கமல் சார் வரணும்னு இல்லை, விஜய் சேதுபதியே கொஞ்சம் மூத்த நடிகர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் கூப்பிட்டா இன்னும் பெட்டரான ஸ்பான்சர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ அதுக்காக வின்னர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போக கம்மியாக கூடாது, போக அதிகம் தான் ஆகணும். காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது.
முதல் சீசனில் விற்ற பஜ்ஜி போண்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு கிடையாது. அப்போ முதல் சீசன் மட்டும் 50 லட்சம் கொடுத்தீங்க, இப்போ மட்டும் 40 லட்சம் பிரித்து கொடுக்குறீங்கல்ல, அதெல்லாம் தப்பாக இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முத்துக்குமரன் செம்ம ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய கருத்துக்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.